ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம விளையாட போகிறதே கிளைம்ப் அண்ட் ஜம்ப்பு டவர். இருங்க, அதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என் வீடியோ செக் பண்ணும்போது ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதனால் இப்போவுமே சவுண்டை குறைச்சிக்கிறேன். ஜாயின் ஈவெண்ட் வேர்ல்டு 18 ஓப்பன் பண்ண போகிறாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு 17 முடிக்கணும். அதனால தான் பார்ட் 2 இதுமாரி இதுக்கு கன்டினியூஸாக வரும். பார்ட் 2 இல்லை, பார்ட் 2, 3, பார்ட் 3ன்னு இந்த கேமை கொஞ்சம் கன்டினியூஸாக எடுத்துகிட்டே போவேன். அதனால் கொஞ்சம் மற்ற கேமை கேட்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இல்லை 18 வரைக்கும் வந்துருச்சுன்னா எனக்கு ஓவர் லோட் ஆயிரும். ஏற்கனவே ஸ்பீடாக நான் அப்கிரேட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன், அது உண்மை தான். இன்றைக்கி நம்ம செகண்ட் வேர்ல்டுலேருந்து தேர்ட் வேர்ல்டுக்கு போக முடியுதான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளைம் அண்ட் ஜம்ப்பு பார்ட் 2 மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போன்னு தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை டக்குன்னு போட்டு விட்ருங்க. போட்டு விட்டிங்கன்னா நம்ம ஒரு 100 மில்லியன் சப்ஸ்கிரைப் எடுக்கணும், 500 பில்லியன், 100 பில்லியன் எல்லாமே எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோன்னா நம்ம ஒரு லட்சாதிபதி. நீங்கள் போடுற அந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு யூடியூப்பில் உயிர் மாதிரி. ஏன்னா நீங்கள் அதை போட்டால் தான் நாங்கள் பெரிய ஆளாக யூடியூப்பில் ஆக முடியும். அதனால் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் வீடியோ எடுத்து நாங்கள் உங்களுக்காக பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்கு நன்றி சொல்ல விதமாக ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதை போட்டு விட்ருங்க. இவ்வளோ தான். நான் கிளைம் அண்ட் ஜம்ப்பு பார்ட் 1 நான் யூடியூப்பில் போட்டுட்டேன். அது இப்போ டவுன்லோட் போயிட்டுருக்குது. இனிமேல் நான் இந்த வீடியோ சென்ட் பண்ணும்போது அது டவுன்லோடிங் முடிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உள்ளே போனோன்னு கூப்பிட்றேன். ஏன்னா இந்த கேம் எப்போவுமே லேட் தான் பண்ணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம கேமுக்குள்ளெல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம பண்ணுற வேலையை மட்டும் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெயின்போவோடு எனக்கு பிடிச்ச ஒரு இறகம் உண்டு, அதை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இது அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு இங்கே எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்னு பார்ப்போமா? இத்தனோண்டா பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே இல்லை. அப்போது ரெயின்போ தான் நமக்கு நல்லது. ரெயின்போ தான் நல்லது. அப்பா கொஞ்சோண்டு தள்ளி போங்க. எனக்கு நீங்கள் பேசுகிறதுலாம் கேட்குது. இல்லை, நான் வீடியோ செக் பண்ணும்போது நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்குது. சவுண்டை குறைச்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட் எனக்கு பிரச்சனை வருது இப்போ ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட் ஆஃப்லைன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்காக கண்டினியூ பண்ணலாம். நம்ம இன்றைக்கும் ப்ரோ கேமெல்லாம் விளையாடுவோமான்னு பார்ப்போம். போட்டோம் 85 பில்லியன் வேணுமா? பண்ணிடலாம். என்னடா இறங்குது? நல்லாவே இல்லை அந்த இறங்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ 2 பில்லியன் தான். இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா? நாட் எஞ்சி மணியா? என்கிட்ட நாட் எஞ்சி மணின்னு சொல்லுறதுக்கு உங்களுக்கு என்னடா தைரியம்? போயிட்டு வரேன்டா. இப்போ நாட்டஞ்சு மணியான்னு சொல்லு. இப்போ சொல்லு பாப்போம். நீ நாட்டஞ்சு மணியான்னு இப்போ சொல்லு பாப்போம். ஏச்சு பண்ணி போன. ஓ, 400 பில்லியனில் போயிட்டுருக்கேனா? அது 450 பில்லியனா? சரி, இதில் தான் போய் ஆட்சி பண்ணி ஆகணும். இந்த கருமத்தை மட்டும்தான் கொடுப்பானுங்க. டே, எக் ஆட்சி பண்ணணும்டா. எக்கு ஐ வாண்டு எக்கு எப்பிக் கொடுத்துட்டானுங்களா என் தெய்வனுங்க. சீக்கிரட்டா! ஓ மை காட், சீக்கிரட்! ஓ மை குட்னஸ், வாட் தி ஹெக்? என்னடா சீக்கிரட்டை கொடுத்துட்டீங்க? எப்பிக் நல்லது. எங்க நல்லதா என்னைய கொடுக்கானுங்க. லக்கு போர்ஷன் ஏதாவது ஓடிட்டு இருக்கான்லாம் தெரியாது. நல்லா கொடுக்கானுங்க. தெய்வமாடா நீங்கள். ஓ 4 மில்லியன்
பண்ணால் எனக்கு இப்போ ஒரு செகண்டில் ஏறுமேடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு 1 பில்லியன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஏறுகுன்னு இப்போ 450 பில்லியனில் நம்ம ஒன்று ஸ்பீட் பண்ண போகிறோம். பூடி 450 பில்லியனில் நமக்கு ஈஸி. இருங்கோ ஒரு சின்ன ஏஎஃப்கே போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரே ரவுண்டு தான் 690 பில்லியன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான். பார்த்தீங்களா? பணக்காரன் 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 1 ட்ரில்லியன் இருந்தாலும் இப்போ எனக்கு ஈஸி தான். வாங்க என்ன 450 ஸ்பின் பண்ணிடுவோம். எப்படி ஏங்க 2 அணா அது அடுக்க எடுத்துட்டேன். 2 அணா இப்போ நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு 100 எடுத்துடும்டா. 100 பில்லியன் தேவை, கொஞ்சம் கொடுப்பீங்களா? 100 பில்லியன் கிடச்சிச்சு. நான் கீழே விழுந்துக்கிறேன். 100 பில்லியன் தான் கிடச்சிருக்கீடோ. 450 பில்லியனு எனக்கு ஈஸிடா. ஒன்று எடுப்போம். ஓ ரேர் தான் கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ ஆனால் அது இல்லை வேல்யூவாக தான் இருக்கும். எப்படியும் 32 மில்லியன் எக்யூப் பெஸ்ட். என்னால் ட்ரேட் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இந்த இதை கொடுக்கணும். இதை கொடுத்து கிஃப்ட்டுன்னு கொடுக்கணும். ஆனால் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியலை. நம்ம இதில் இருக்கும் இவருக்கே கொடுப்போம். அடுப்பு 2 ரிக்வெஸ்ட்டு. என்னடா 2 கிஃப்ட்டுடா. டே ஐ வாண்ட் டு கிஃப்ட்டு கன்ஃபார்ம். ரீஜாயின் த கேம் டு சென்ட் கிஃப்ட் டு நியூ ஃப்ரெண்டா? ரீஜாயின் பண்ணுமா? யாரெல்லாம் ஸ்லோ போகிறாங்க? அடுத்த ஃப்ரெண்டு சென்ட் ரிக்வெஸ்ட்டு. என்கிட்ட 1 மில்லியன் பெட்டு இருக்குது ப்ரோ. வேஸ்ட்டாக கிடக்கு. வேணும்னா எடுத்துக்காங்கோ, வேணும்னா எடுத்துக்காங்கோ. நான் ரீஜாயின் பண்ணிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகும் எனக்கு. ஆனால் கிஃப்ட்டு எப்படி கொடுக்குறதுன்னே தெரியலையே. இதை ஓப்பன் பண்ணணும். அப்டேட்டு ஓடு கிஃப்ட்டு கிஃப்டிடா. கேம் டு சென்ட் கிஃப்ட் டு நியூ ஃப்ரெண்டு. கன்ஃபார்ம்டா. ஏன்டா கொடுக்க முடியல? பேக்கு ஃபுல்லாகிடும்டா. நான் டெலிட் பண்ண முடியாதுடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் லீவ் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டானுங்க. வேறு வழி இல்லை. இனிமேல் லேட் ஆகும் திரும்பியும் உள்ளே போகுதுக்கு. நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பெட்டை கொடுக்கறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? வெளியே வந்துட்டேன். சரி உள்ளே போகிறேன். ப்ளே பண்ண போகிறேன். லேட் ஆகும். அதுதான் எனக்கு இதில் பிடிக்காது. லேட் ஆகும். உள்ளே போகணுன்னு கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க சொன்னானுங்கன்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே ரீஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டும் ஆச்சு. இப்போ கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு பண்ணலாமா? பண்ண முடியுமாடா? வந்துச்சு 1 மில்லியன் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம்டா. கன்ஃபார்ம். எஸ், ஒருத்தருக்கு 1 மில்லியன் கொடுத்துட்டேன். இப்போ இன்னொன்று ஒருத்தருக்கு ட்ரேட் பண்ணுவோம். கிஃப்ட்டை போட்டணும், இதை கொடுக்கணும், 1 மில்லியன் கொடுக்கணும். கன்ஃபார்மு. கன்ஃபார்ம். என்கிட்ட இன்னொன்று ஒரு பெட்டு கிடக்குது. வேறு ஏதாவது வேஸ்ட்டு கிடக்கான்னு கொடுக்கேன். கிஃப்ட்டு இருங்க பார்த்துக்கிட்டு கொடுப்போம். வேறு ஏதாவது கிடக்கான்னு. 2 மில்லியனில் ஒன்று கிடைக்கிறது. எல்லாத்தையும் கொடுப்போம். இனிமேல் 2 மில்லியனில் 2 கொடுப்போம். மெனுவை கொடுப்போம். கிஃப்ட் பண்ணுவோம். இவருக்கு தான் கிஃப்ட்டு. யாருமே கிஃப்ட்டுக்கு வரல.
யோ கிஃப்டியா குங்கும மண்டை எனக்கு தான் கிஃப்ட்டு. ட்ரெஸ் எடுத்துட்டு போ. ஓகே சொல்லியா? ஓகே வேண்டாம் எனக்கு கன்ஃபார்ம். ஓகே இவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, நான் கொடுத்தவன் வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இதான் தேவை. ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் எனக்கு. சரி இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த இன்னொன்று ஒரு 2 மில்லியன் பட்டு இருக்குது, அதை எடுத்து கிஃப்ட் பண்ணி இவருக்கு கிஃப்ட் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம். எடுத்துக்கா ப்ரோ, எடுத்துக்கா நீ எடுத்துக்கா, உனக்கு தான் எல்லாம். அடுத்தது இது ஒன்று கிடக்குது, அதனால் ஐயோ எதெல்லாமல் கொடுத்தேன். அதனால் மெனுவை கொடுத்து கிஃப்ட் பண்ணணும். இதை கொடுத்துக்கிட்டு இதை கொடுப்போம். இல்லை நீ லக்கு ப்ரோ, வாங்க ப்ரோ. பணத்தால் கொழுப்பு பிடிச்சிட்டானுங்க. வாங்கிட்டானுங்க. இப்போ இவருக்கு கிஃப்ட் பண்ணணும்னா இவருக்கு தான் கிஃப்ட் பண்ணணும். அதனால் இவருக்கு இல்லை, இவருக்கா இதை கொடுக்குறேன். சரி ஒரு 2 மில்லியன் பட்டு இருக்குது, அதை வேறு யாருக்காவது கொடுக்கலாம். இது எப்படிடா கிடச்சி உனக்கு? எப்படி எடுக்கணும்னு தெரியல. உப்ஸ் கன்ஃபார்மா? என்ன ஆச்சு? வாங்கலையா அவரு? சே என்ன ப்ரோ 2 மில்லியன் பட்டு கொடுத்துருக்கேன், இதை போய் வாங்காமல் இருக்கீங்க. உங்களுக்கு தான் ப்ரோ கொடுக்குறேன், வாங்கிக்காங்கோ. ஓகே எடுத்துக்கிட்டானுங்க. பேக்கில் இது மட்டும்தான் இருக்கிறது. ஒன்றும் இல்லை செல்லம் இல்லை. நன்னு இல்லை சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் கன்சிடர் பண்ணலாம். வாங்குவோம். 450 மில்லியனை சாப்போமா? இல்லை அதெல்லாம் சேர்க்கவே தேவையில்ல. இப்போ நான் ஏஎஃப்கேயும் போட தேவையில்லை. ஏஎஃப்கேல போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா போனால் வரும். முடிஞ்சு வந்தாச்சு. எங்க 1 ட்ரில்லியன் சேர்த்துருவேண்ணா ஃப்ரெண்ட்ஸ். என்னடா கீழே போகிறேன்? எங்கே கீழே போனால் குறையுது ஃப்ரெண்ட்ஸ். 1 ட்ரில்லியன் சேர்த்துருடா. 450 மில்லியன்ல அப்புறம் நமக்கு ஈஸி தான். 1 ட்ரில்லியன் ப்ளீஸ். 1 ட்ரில்லியன். யோ 1 ட்ரில்லியன். ஓ மை காட். அம்மா ஒரு நிமிஷத்துல நான் எப்படி சேர்த்தேன் பாத்தீங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். 1 ட்ரில்லியன் பை 7 ட்ரில்லியனோ? இதானே அந்த பொண்ணு வச்சுருந்து. 1 மினிட். வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்திருக்கும், சாரி. சரி வாங்க. டிராகனுடா டிராகனு ஏகே ரெட் டிராகன்டா. நாங்களாம் ரெட் டிராகனை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த விங்ஸை எடுத்துருப்பானுங்க போல இருக்கு. இருங்க, எதுக்கு இது சும்மா இருக்கணும்? இந்த பைசா சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பெட்டையாவது எடுக்கலாம். மேலே போயிட்டு கமுக்கமாக ஒரு 300 பில்லியன் எடுப்போம். சரி 300 பில்லியன் எடுத்தாச்சு. 300 பில்லியன் நமக்கு அசால்ட் மேட்ரு. நமக்கு இப்போ பணத்துக்கு மேலே மட்டும்தான் போகிறோம். இப்போ எனக்கு போக வேண்டியது இதுக்கு. டேய் ஆச்சு பண்ணுவோம். ஒரு சீக்கரெட்டு கொடுப்பீங்களாடா? சீக்கரெட்டு ரேடு தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கும். 45 மணியா? சரி நாட்டு நீ மணின்னு என்கிட்ட எல்லாம் சொல்கிறீங்க. போயிட்டு வரேன்டா. இப்போ 300 பில்லியன் திரும்பி சேர்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 300 பில்லியன் சேர்த்துறோம். கீழே தான் சேர்த்துட்டோம்.
நமக்கு சீக்ரெட்டே இதில் கிடச்சிச்சு. நான் நல்லா இதில் அதில் அந்த 22 பில்லியனில் சீக்ரெட்டு கிடச்சிச்சு. ஆனால் இதில் இந்த ரேரை தவிர எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. பண்ணு என்னடா குறைஞ்சிருக்கு, என்னையோட உயிரெடுத்தீங்க. இப்போ வாரண்டா 100 சேர்த்துருவோண்டா. இனிமே குறைச்சி இட போட்டானுங்க. பெருசாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் கிடையாது மாமி. ஆச்சி யாரு கொடுக்காதீங்களா? யோ மிஸ்டீரியஸ். ஓ யாஸ் யாரு கொடுக்காதீங்களா சொன்னேன். 260 மில்லியன் எக் ப்ளீஸ். எக் பெஸ்ட். ஏய் எக் பெஸ்ட்ரா. ஓ நெட்டு போச்சு பாரு. நெட்டு போச்சு. மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிஞ்சிருச்சு. என்ன 16 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். நெட் இருந்தால் தான் கேம் பிளேயே வரும். அதனால் மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கவலைப்படாதீங்க, இவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சின்னு. பார்ட் 3 உங்களை நோக்கி சீக்கிரமாக வரும். இன்றைக்கே நான் இதை அப்லோடும் பண்ணி விட்ருவேன். உங்களுக்கு நீங்களும் பார்க்கலாம். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியதும் வேண்டியதாக இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு இருக்கிறதுனால டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டுட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் இதெல்லாம் இப்போ டெலிட் பெர்மனெண்ட்லின்னு தெரியாமல் கொடுத்துருவேன். அதெல்லாம் டெலிட் ஆகிடும். அதனால் இனிமேல் நியூ பார்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதனால் இதுலேருந்து இனிமேல் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். மற்றபடி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. டம்ப் ஆல்ஃபா பார்ட் 2 வந்து டெலிட் ஆகிடுச்சு. அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்ட் 2 வராது. பார்ட் 2 கிடையாது. நான் அதை ஏஃப்கேன்னு சொல்லிடுவேன். பார்ட் 3 தான் இனிமேல் போடுவேன். அதுக்குன்னு பார்ட் 2 மென்டல் தினமாக தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, அப்படி உங்களுக்கு தெரியலனா கமெண்டில் இந்த வீடியோவில் கமெண்டில் போடுங்க. நானும் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அப்போ தான் எல்லோரும் பார்க்க முடியும். சரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், மென்டல் தினமாக சொன்னதுக்கு. அதனால் நீங்கள் தேடிட்டு இருக்க தேவையே இல்லை. நான் இப்போ இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். அதனால் மென்டல் சொன்னதுக்கு சாரி. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். மற்றபடி வீடியோ முடிஞ்சிருச்சு. கொலான்னு பேசியிருப்பேன், அதுக்கு மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் ஒரு பாய். மென்டல்னு சொன்னதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரியா?